சீமானின் அரசியலை கையில் எடுக்கும் அண்ணாமலை எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். சீமானது அரசியலை தான் தற்போது மாற்றம்னு சொல்லக்கூடிய எல்லாருமே எடுக்கிறாங்க. அதற்கான முக்கிய காரணம் உண்மையிலே அங்கே தான் மாற்றத்திற்கான அனைத்து விதைகளும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருந்து எடுப்பது தான் சரியாக இருக்குங்கிறது தான் அவர்களது நோக்கம். உதாரணத்திற்கு தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதல்ல அரசியல் தொடங்க வரும்போது மாற்றம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்றத்தை தரணும் அப்படின்னா எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அந்த வகையில் ஆனால் சீமானவர்கள் விதைத்து வைத்திருந்த அத்தனை விதைகளையும் அறுவடையாக அவர் அறுத்து சென்று விட்டார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் அதன் பிறகு கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லி பாஜகவில் இருந்து விலகி வி ஆர் த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி இருக்காரு அண்ணாமலை அவர்கள். தற்போது அமெரிக்காவில் நடந்திருக்க ஃபிட்னா அமைப்புடைய ஒரு நிகழ்ச்சி 39வது வருடத்திற்கான அந்த நிகழ்ச்சியை வட அமெரிக்காவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் சங்க நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டு தமிழர்கள் யார் அப்படிங்கிறத பற்றியும் தமிழர்களது பெருமைகளை பற்றியும் நான் பேசணும்னு சொல்லி நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அதில் முக்கியமானது சிறிய வட்டத்தில் தமிழர்களை அடைக்கக்கூடாது, அதாவது தமிழ் இனத்தை ஒரு சிறிய வட்டத்தில் அடைத்து விடக்கூடாது. குறிப்பாக இந்து அப்படிங்கிறோ இஸ்லாமியர் அப்படிங்கிறதோ அல்லது கிறிஸ்துவர் அப்படின்ட்டு ஒரு சிறிய வட்டத்தில் நம்ம அடைக்கக்கூடாது. ஏன்னா அதையெல்லாம் தாண்டி நம்ம தமிழர் அப்படிங்கிற ஒரு பெரிய வட்டமாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு இன்றைய தினம் பேசியிருக்காரு. கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேலும் ஈழத்தமிழர்களுக்கான எல்லா பிரச்சனையும் நாம் அமைதி காத்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. இப்போ இந்த மொத்த விடயங்களையும் இவர் பெயர் சொல்லாமல் நான் குறிப்பிட்டிருந்தேன்னா இது சீமானவர்கள் பதிவு செய்திருக்கார் அப்படின்றத ரொம்ப இலகுவாக தமிழ் தேசியவாதிகள் இல்லை மற்ற யாராக இருந்தாலும் கூட கணித்து விடுவார்கள். ஆனால் இப்போ இதை அண்ணாமலையே பேசுகிற ஒரு சூழல் வந்திருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணி இந்த காணொலியை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அதே கூட்டத்தில் அண்ணாமலையும் அவங்க கலந்துக்கிறாங்க, சிறப்பு விருந்தினர்களாக வராங்க. அந்த இடத்துல பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்க அண்ணாமலை அவர்கள் நாங்கள் தேசியத்தில் தமிழை பார்க்கிறோம், அண்ணன் தமிழில் தேசியத்தை பார்க்குறாருன்னு சொல்லும்போது அண்ணன் சீமான் அவர்கள் அதற்கு பதில் சொல்லும் விதமாக நான் முதல்ல என் அம்மாவுக்கு நல்ல மகனாக இருக்கேன், அதன் பிறகு அத்தைக்கு நல்ல மருமகனாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ பேசும்போது அமைதியாக சிரித்து கொண்டு கவனித்திருந்த அவர் அதை அப்படியே எடுத்து இப்பொழுது பேசுவது போலத்தான் அவருடைய செயல்பாடுகள் நமக்கு தெரிகிறது. ஏதோ ஒன்று தமிழ் தேசியத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக எந்த தமிழர்கள் வந்தாலும் யார் அதற்காக பாடுபட்டாலும் அதை நிச்சயம் நாம் வரவேற்போம், மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த புள்ளி எங்கிருந்து தொடங்குது அப்படின்றது யாருக்கும் தெரியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இதனை நம்ம பதிவு செய்கிறோம். அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்க இந்த விஷயம் பற்றி உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.